வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள். பல்காம் தாக்குதலில் ஈடுபட்ட பயங்கரவாதிகள் 3 பேர் நேற்று நடந்த ஆபரேஷன் மகாதேவ் நடவடிக்கையில் கொல்லப்பட்டார்கள். நாடாளுமன்றத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா பேச்சு. என்னை பற்றி தவறான தகவல்களை பரப்பி வருகின்றனர். நடந்த உண்மைகளை சிபிஐ அதிகாரிகளிடம் கூறியுள்ளேன். கொலை செய்யப்பட்ட மடப்புறம் காவலர் அஜித்குமார் மீது புகாரளித்த பேராசிரியர் நிகிதா தகவல். பல்காமில் கொடூரமாக பயங்கரவாத தாக்குதல் திட்டமிடப்பட்டிருப்பதை உளவுத்துறை ஏன் கண்டறியவில்லை? மக்களவையில் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி கேள்வி. ஆளில்லா முதல் விண்கலம் டிசம்பர் மாதம் விண்ணில் செலுத்தப்படும் இஸ்ரோ தலைவர் நாராயணன் தகவல். அதிமுக எம்பியாக இன்பதுரை தனபால் பதவியேற்பு. மாநிலங்களவையில் கடவுளின் பெயரால் தமிழில் உறுதியேற்றனர். பாளையங்கோட்டையில் காதல் விவகாரத்தில் சென்னை ஐடிஐ ஊழியர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் தலைமறைவாக உள்ள சப் இன்ஸ்பெக்டர் தம்பதி சரவணம் மற்றும் கிருஷ்ணகுமாரி சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர். தமிழ்நாடு சிறப்பு காவல் படை டிஐஜி விஜயலட்சுமி சஸ்பெண்ட் உத்தரவை பிறப்பித்தார். திருநெல்வேலி மாவட்டம் பாப்பாக்குடி பகுதியில் இரு தரப்பினருக்கிடையே ஏற்பட்ட மோதலை தடுக்கச் சென்ற பாப்பாக்குடி காவல் உதவி ஆய்வாளர் முருகன் என்பவரை அரிவாளால் வெட்ட முயன்ற 17 வயது சிறுவன் மீது துப்பாக்கி சூடு நடத்தப்பட்ட நிலையில் திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் என்னை வேட்டையாடியது. தனிமை சிறையில் அடைத்து மிரட்டி பணிய வைக்க நினைத்தனர். சிவகாசியில் நடந்த நிர்வாகிகள் கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி பேச்சு. சொத்து வரி விவகாரத்தில் பதவி விலக கோரி மதுரை மேயரை முற்றுகையிட்ட அதிமுக கவுன்சிலர்களால் பரபரப்பு. இலங்கை கடற்படையினால் சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்கள் படகுகளை விடுவிக்க தூதரகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதல்வர் மு.க. ஸ்டாலின் கடிதம். பிரளை ஏவுகணை 2 முறை வெற்றிகரமாக பரிசோதிக்கப்பட்டதாக பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் தெரிவித்துள்ளது. மதுரையில் ஆகஸ்ட் 25 நடக்கும் தாவேகா மாநாடு குறித்து பணிகளை கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் ஆனந்த் நேரில் ஆய்வு செய்தார். காவல்துறை அனுமதியை விரைந்து வழங்கவும் எஸ்பியிடம் அவர் வலியுறுத்தினார். ராமநாதபுரம் இளைய மன்னர் நாகேந்திரன் சேதுபதி அதிமுகவில் சேர்ந்தார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் தன்னை அதிமுகவில் அடிப்படை உறுப்பினராக இணைத்துக் கொண்டார். உலகில் பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தையும் தன்னுடைய சொந்த தாயின் முகத்தை பார்ப்பதற்கு முன்பாக செவிலியர்கள் முகத்தை தான் பார்க்கின்றனர். தமிழ்நாடு நர்சிங் கவுன்சிலின் நூற்றாண்டு தொடக்க விழாவில் உதயநிதி ஸ்டாலின் பேச்சு. சென்னையில் இருந்து துர்காப்பூர் புறப்பட்ட இருந்த விமானத்தின் அவசரகால கதவை திறக்க முயற்சி வாலிபரை பிடித்து சென்னை விமான நிலைய போலீசாரிடம் அதிகாரிகள் ஒப்படைத்தனர். மேலும் விரிவான செய்திகளை அரசியல் ராஜ்யம் மின் இதழை படியுங்கள். நன்றி, வணக்கம்.